திருவண்ணாமலை உலகை ஈர்த்து நிற்கும் ஆன்மீக மண். புராண இதிகாசங்களில் முக்கிய சிவத்தலமாக, ஆன்மீகத்தின் தளமாக இருக்கும் இறை பூமி என்று சொல்லலாம். பஞ்சபூத சிவஸ்தலங்களில் அக்னி தலமாக இந்த ஆலயம் அமைந்துள்ளது. பல ஆன்மீக பெரியார்களை இந்தியாவிற்கும் சைவ உலகிற்கும் தந்த புண்ணிய பூமியாகும். இறைவனை வழிபட ஆலயம். திருவண்ணாமலை அதற்கு மேலாக மனிதம் மேம்பட இயங்கிக் கொண்டிருக்கும் ஆத்ம பூமி. கடந்த காலங்களை விட மக்கள் கூட்டம் அதிகமாகி வரும் திருவண்ணாமலையில் சித்தர்கள் முக்கியமானவர்கள். பித்தம் தெளிந்தவன் பக்தன், சித்தம் தெளிந்தவன் சித்தன் என்பார்கள். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் எனும் நான்கில் சித்தம் தெளிந்தால் மற்றைய மூன்றும் தானே அடங்கி சித்தனாகலாம் என்பார்கள். இந்த மக்கள் கூட்டத்திற்குள் சித்தர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க கஷ்டம்தான். ஒவ்வொரு விதமான மனிதர்கள், யோகிகள், ஞானிகள், அறிஞர்கள் என ஒவ்வொருவரோடும் பேசும்போது அவர்கள் யார் என்பதை அறிய முடிந்தது. உலகில் வாழும் மனிதர்கள் எல்லோரும் எதிர்நோக்கும் வாழ்வியல் பிரச்சனைகள், குடும்ப சுமைகள் என பல சிக்கல்கள். இவற்றிற்கு எல்லோராலும் முற்றுப்புள்ளி வைத்துவிட முடிவதில்லை. தலைக்கு மேல் பிரச்சனைகள் மேலோங்கியதும் எங்கு செல்வது, என்ன செய்வது எனும் கேள்விகளுக்கு பெரும்பாலும் அமைதியும் நிம்மதியும் மருந்தாகும். அந்த அமைதி நிம்மதியை தேடி திருவண்ணாமலையில் சரணடையும் பல ஆயிரக்கணக்கானோர். சாமியாராக வேண்டும், சித்தராக வேண்டும் என பலர் அடிவாரத்தில் காத்து கிடக்கின்றனர். ஆனால் இங்கேயும் எல்லோருக்கும் எல்லாமுமே சாத்தியமா எனும் கேள்வி எழாமல் இல்லை. விடை கிடைக்கும் என ஒரு முற்றுப்புள்ளிக்காய் வரும் பல மனிதர்கள். வெளித்தோற்றத்தில் இறை அடையாளங்களை சுமந்து நின்றாலும் உள்ளே பல சோக சுமைகளை வைத்து வாழும் இந்த மனிதர்களின் கதைதான் என்ன? இந்த மனிதர்கள் இங்கு இருக்கின்ற சுவாமிகள் மற்றும் பல சன்னியாசிகளோடு பேசுகின்ற பொழுதுதான் அவர்களுக்குள் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன காரணங்களுக்காக இந்த பகுதிக்கு வந்திருக்கின்றார்கள், அவர்கள் இந்த திருவண்ணாமலை அடிவாரத்திலே தங்கியிருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமில்லை, உலகின் பல நாடுகளில் இருந்து பலரும் இங்கே வந்திருக்கின்றார்கள், காத்து கிடக்கின்றார்கள். அந்த காத்திருப்பு எதற்கான காத்திருப்பு என்பதுதான் அறிய ஆவலாக நாங்கள் சென்றோம். பல மொழி பேசுகின்றவர்கள், பல நாட்டுக்காரர்கள், பல மதங்களை சேர்ந்தவர்கள் என அனைவருமே இந்த திருவண்ணாமலையின் அடிவாரத்தில் கிரிவல பாதையில் ஆங்காங்கே காத்து கிடக்கின்றார்கள். ஆங்காங்கே எதையோ தேடித் திரிகின்றார்கள். அவர்கள் தேடித் திரிகின்ற விடயம் என்ன என்பதை தேடும் நோக்கில் நாம் சென்றோம். எமது குழுவினர் சென்று பல விடயங்களை அறிந்து கொண்டார்கள். அப்போது சந்தித்த மனிதர்களுடைய கதையைத்தான், ஒவ்வொருவருடைய விடயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகிறது. சரி, வேண்டாம் தொழில், நீ ஆன்மீகத்தில் போய்க்கலாம், நம்மளுக்கு எல்லா கடமையும் முடிஞ்சது, எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம். கொஞ்ச காலத்துக்கு ஆன்மீகத்தில் போய்க்கலாமே. சாதுக்கள் சாமியார்லாம் நல்ல சாமியார்கள் நிறைய இருக்காங்க, கெட்ட சாமியார் அதுக்கு மேலே இருக்காங்க. அவங்களாம் வெளியில் வேலை பார்த்துட்டு இங்கே சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளே திரிகிறது. அதை நீங்கள் கண்டிப்பாக இதை மென்ஷன் பண்ணி நீங்கள் சொல்லணும். ஹிந்தியில் குண்டுன்னுவாங்க, நம்ம கொலன்னுருவாங்களே, அந்த மாதிரி இதுதான். அதில் 2 குண்டு தான் நம்மள மாதிரி பார்க்கலாம். இதை பார்த்தது ஒரே ஒரு யாருன்னா இவர் மிலாரப்பா மட்டும்தான் ஒரே ஒரு ஆள் 8 குண்டை போயிட்டு பார்த்துட்டு அவர் ஒரு முஸ்லீம் ஆள். அது எல்லாருக்கும் தெரியும், கூகுளில் போட்டாலுமே தெரியும் மிலாரப்பான்றது.